ஓகே. இப்போ நம்ம வந்து அடுத்தது இல்லை அடுத்த டாபிக்ல என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், இல்லை ஒரு டாக்டருக்கு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், இல்லைன்னா ஒரு ஜோதிடர், நீங்களே ஒரு ஜோதிடர் தான். நானே ஒரு ஜோதிடத்துக்கு மேல நல்ல ஆர்வம் இருக்கு மேடம், எனக்கு இதெல்லாம் உண்மைதான், நான் அதெல்லாம் நம்புறேன், நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து உண்டான ஃபுட்டு என்ன ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்லிடுறேன். 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பர் நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஜோதிடம் தெரியும், உங்க ஜாதகம் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா, நீங்க ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாமயோகத்துல பிறந்திருந்தீங்கன்னா, அதாவது ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த 3 நாமயோகத்துல ஏதோ ஒரு நாமயோகத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஜாதகத்துல ஆயுஷ்மான்னு போட்டிருந்திருந்துன்னா, நாமயோகம் நித்திய நாமயோகம் அப்படின்னு போட்டிருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அதுல போடும்போது நீங்க ஆயுஷ்மான் நாமயோகம் அப்படின்னு உங்க கமெண்ட்ல யாரெல்லாம் வந்து இந்த நாமயோகத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த நாமயோகத்துலதான் நீங்க பிறந்துட்டீங்க. உங்களுடைய பிறவியே இந்த நாமயோகத்துல தான் இருக்குது. இந்த யோகத்தை இன்னும் நீங்க அதிகரிக்கிறதுக்கு, இந்த யோக இன்பில்ட்டா நீங்க பிறவியில நீங்க ஆயுஷ்மான் நாமயோகத்திலயோ இல்ல துருவ நாமயோகத்திலயோ இல்ல சித்தம் நாமயோகத்திலயோ நீங்க பிறந்துட்டீங்க. ஸோ இன்னும் அந்த யோகத்தை பிரபஞ்சத்துல இருந்து இழுத்து கொடுக்கறதுக்கு நம்ம என்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுதானிய ஃபுட்டுகள், அதாவது கேழ்வரகு, அதே மாதிரி சிறுதானியங்கள்னா உங்களுக்கு தெரியுமா? நான் சிறுதானியம்னு சொல்றேன். அதாவது கம்பு, கேழ்வரகு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது கொள்ளு எடுத்துக்கலாம். கொள்ளு தி பெஸ்ட். இது சிறுதானியம் கிடையாது, ஆனா கொள்ளும் இவங்க எடுத்துக்கலாம். ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாம யோகத்திலயோ, இல்லைன்னா நீங்க ஒரு ஜோதிடரா இருக்கிறீங்க, இல்ல டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா நீங்க வந்துட்டு இது ஒரு ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு ஐபிஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கிறீங்க, அதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப ஆழ்ந்து அதோடைய நுணுக்கங்களை படிக்கிற அளவுக்கு உண்டான நுண்ணறிவோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த விஷயத்தை எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். பண்ண என்ன ஆகும்னா, இந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து அந்த ஆற்றல் வந்து இழுத்து கொடுக்கும். எப்ப அதை வந்து அடுத்தது சொல்றேன். அதே மாதிரி என்ன வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முந்திரி பருப்பு, கொள்ளு, முந்திரி பருப்பு சாப்பிடலாம். முந்திரி பருப்பு, கொய்யாப்பழம் தி பெஸ்ட். இது நல்லா வந்துட்டு அந்த அந்த என்ன சொல்றது, இந்த பிரபஞ்ச சக்தியோட அந்த ஆற்றலை வந்து நல்லா இழுத்து கொடுக்கும். அதனால இந்த ஃபுட் எல்லாமே நீங்க சாப்பிடலாம். 7ஆம் நம்பர் யூஸ் பண்ணலாம், 2ஆம் நம்பர் நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, மெயினா வந்து இப்ப இவங்க வந்து என்ன வழிபாடு எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள் வழிபாடு. அதாவது இப்ப நீங்க வந்து சாய்பாபா கோயிலுக்கெல்லாம் போய் வணங்கிட்டு வர்றது, அதே மாதிரி இது ராகவேந்திரா சுவாமிகளுடைய பீடம் இருக்கும், அந்த சித்தர் வழிபாடு சமாதி இருக்கும், அங்கெல்லாம் போய் வழிபடுறது, இதெல்லாம் பண்ண அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஞானம், ஏன்னா அறிவு புத்தி இதையெல்லாம் தாண்டினதுதான் ஞானங்கிறது. இதை தாண்டின ஒரு அறிவு நமக்கு இழுத்து கொடுக்கணும், பிரபஞ்சத்துல இருந்து இழுத்து கொடுக்கணும். அதுக்கு இதெல்லாம் இந்த நம்பரு, அதே மாதிரி இந்த ஃபுட்டு, இந்த சித்தர்கள் வழிபாடு, இதெல்லாமே வந்து ஞானத்தை நல்லா இழுத்து கொடுக்கும். ஸோ இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்க, டாக்டர்ஸா இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம், ஜோதிடர்கள், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த விஷயங்களை பின்பற்றும் போது அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். இப்ப நான் இதுல வந்து ஏன் இந்த உணவு சொல்றோம் அப்படின்னு சொல்லிடலாம். என்னன்னா, அந்த அண்டத்துல இருக்கிறது தான் இந்த பிண்டம் இல்லையா?
அண்டம்னா என்னது? பிரபஞ்சம் எல்லாமே சேர்ந்த நவகிரகம் எல்லாமே சேர்ந்ததுதான் அண்டம். அந்த அண்டத்துல என்னெல்லாம் இருக்கோ அதான் இந்த பிண்டத்திலயும் இருக்கும், இந்த உடம்புலயும் இருக்கும் இல்லையா? சோ அந்த கிரகம் போன் வருதா? அந்த அண்டத்துல இருக்கிறது தான் இந்த பிண்டத்திலயும் இருக்கும். ஓகேங்களா? அதப்போ வந்து நம்மளுடைய இந்த உணவு, இந்த கலரு, அதே மாதிரி நம்பர்ஸ், இந்த ஃபுட்டு, இந்த வழிபாடு இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுடைய நோக்கம் எதுவோ அந்த நோக்கம் வந்து உங்களுக்கு இழுத்து கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் இந்த டாபிக், இந்த விஷயம் வந்து சொல்றோம். ஓகேங்களா? இப்ப நம்ம அடுத்த டாபிக்கு போயிடலாம்.